500 ஆரம்பிச்சது. இப்போ 5,00,000 வரைக்கும் வந்திருக்குது. அதுல உன்னோட உழைப்பு மட்டும் இல்ல. என்னோட 50% பங்கு இருக்கு. அப்ப 2,50,000 நீ அடைச்சிருக்க. என்ன அடைக்கணும்? 5,00,000 நான் கடனை சேர்த்து வச்சிருக்கேன். என்னது கடனா? நான் எதுக்கு அடைக்கணும்? நான் என்னமோ நீ சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு நினைச்சேன். என்னால முடியாதுப்பா. போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. வீட்ல ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல. ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு மனுஷன் நிம்மதியா உட்கார்ந்துட கூடாது. உடனே கத்த ஆரம்பிச்சிருந்தது. இவன் பேசுறத கேட்டு கேட்டு காது வந்து ரத்தமே வருது. அடுத்து என்ன சொல்ல போறேன்? நானும் இருக்கவே சைலண்டா போயிட்டு இருக்கேன். இதே வேற எவ்வளோ இருந்தா ஓடியே போயிட்டு இருப்பான். காலையில இருந்து வெட்டியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சமையலும் செய்ய மாட்டேன்ற, பாத்திரம் கழுவ மாட்டேன்ற, துணியும் துவைக்க மாட்டேன்ற. அப்படி வீட்டுல உட்காந்து என்னத்தை தான் பண்ணுவேன் நீனு? இந்த ஹெட்செட் செமையா இருக்கு. இந்த சாங் கேட்டனா எனக்கே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? நான் வேற ஒரு சாங் வைக்கிறேன். அது கேள்வி இன்னும் சூப்பரா இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணிடு நைட்டுக்கு. அவ்வளவுதானே? பண்ணிடுறேன். இப்போ கூட சமைக்க மாட்டேன்ல? நல்லா அமுக்குடி. நல்லா தானே அமுக்கிட்டு இருக்கேன். ஆமா. சரி, நானா இருக்கவே உன் தலைவலிக்கு தைலம் தேய்ச்சு தலையை அமுக்கி விட்டுட்டு இருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தலைவலியே வந்தது இல்லையா? அப்போ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு தலைவலி வருது. ஆமா. சரி, ஜென்மத்துக்கும் உனக்கு தலைவலியே வராத அளவுக்கு ஒண்ணு பண்ணவா? எப்படி? இப்படிதான். இன்னைக்கு கேலண்டர்ல உன் ராசிக்கு அமைதின்னு போட்டிருக்கு. அதனால இன்னைக்கு அமைதியாவே இரு, சரியா? கல்யாணம் ஆனதுல இருந்து அமைதியா தானே இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? இவ்வளவு நாள என் கூட இருக்கிற இது கூட தெரியாது. ஆமா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதான பார்த்தேன். இந்த சிறப்பை குடி, இருமல் நிற்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிட்டு குடி. சரி. என்ன பண்ற இப்போ? நீங்க தானே ஷேக் பண்ணிட்டு குடிக்க சொன்னீங்க. 3 வேளை இப்படியே ஷேக் பண்ணி குடி, இருமல் நின்றோம். சரிங்க. விளங்கிடும்டா. குடிக்க மாட்டேன்னு நேத்து தானே சத்தியம் பண்ண, அதுக்குள்ள குடிச்சிட்டு வந்துட்டியா? குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுமா. என்னங்க ஆச்சு? சொல்றேன். என்னங்க ஆச்சு? பாட்டில் மூடி தொலைஞ்சிடுச்சுமா. ஜாலியா இருக்குல்ல? ஏய், இது வந்து ஃபாரஸ்ட். சுத்தி யாருமே இல்லை. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். வா போலாம். கொஞ்ச நேரம் இருக்கலாம் ப்ளீஸ். ஏய், சொன்னா கேளுடி, இங்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் இருக்கலாம், அப்புறம் போலாம். ஏய், நில்லு நில்லு, எங்க போற? நிமிஷா பார்க்க போறேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி தானே அடிக்க போற? உன் குரூப்ல எவனாவது ஒழுங்கா இருக்கிறானுங்களா? எப்போ பாரு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறானுங்க. நீ இன்னைக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு வந்து பாரு தண்ணி அடிச்சுட்டு. ஹலோ. ஏய், நான் இங்க ஒயின் ஷாப்க்கே வந்துட்டேன். நீ இன்னும் யாருக்கிட்ட நான் தனியா பேசிட்டு இருக்க? ஏய், நீ அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ போயிருக்கல குடிக்க. நீ வீட்டுக்கு வாடா, எனக்கு இருக்குது. என்ன இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்க? ஏய், சாப்பிடணும் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னால சாப்பிட முடியாது. முட்டைய மட்டும் எடுத்துரு. முட்டை எனக்கு டைஜஷன் ஆகாது. அப்ப மத்ததெல்லாம் டைஜஷன் ஆயிடுமா? ஐயோ, கரெக்டா கேக்குறானே. என்ன ஒரே பேட் ஸ்மெல் வருது? நான் பண்டாட்டி தான், அவளே கேளு. ஓ மறடி. எனக்கு சந்தோஷம். சாப்பிட மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க.
அப்போ இதை நான் தான் சாப்பிடணுமா?